ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா வந்து வெளியே நின்று ஃபீல் பண்ணிருக்காங்களாமா. ஐயோ நல்லவங்களா இருக்கலாங்க, இந்த காலத்தில் இவ்வளோ நல்லவங்களாவா, ஐயோ இது அநியாயத்துக்கு நடிக்கிற மாதிரி இருக்குது. ₹1 நடிக்க சொன்னால் ₹1000 நடிக்குதுப்பா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே நின்று ஃபீல் பண்ணிருக்காங்களாம். தாத்தாவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வந்து சொத்து சொகத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டாங்க, அதெல்லாம் விடுங்க, உட்காந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், அப்போ தானே ஹாப்பியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச, இதை ஒளிஞ்சிருந்து கேட்குறாராமா நம்ம சூர்யா. ஒளிஞ்சிருந்து கேட்குறதையே வேலையாக வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்து, சரி இது விடுங்க, இது இவங்களுக்கு தோணலை. இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை போய் தள்ளி வச்சிருக்காரு, கொஞ்சம் கூட பாவம்னே தெரியலையாட்டுக்கு, இந்த பொண்ணை போய் ஹர்ட் பண்ணிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு சின்ன மாமியார் அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. பிரபா குடும்பமே நினச்சி ஃபீல் பண்ணிருக்கு. அந்த டைம் பார்த்து விஜய் என்ட்ரி கொடுக்க, விஜய் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அனாமிகா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. மூக்கு வேறு திரும்ப உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேலையை பேசிட்டு கிளம்பி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறாங்களாம், இதுக்கப்புறம் பிரபாவும் விஜயும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண சொல்லுங்கன்றாங்க. என்னடா இது, கல்யாணம் கூட அவ்வளோ, இந்த பொண்ணு ஆர்டர் போட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் சரி தான் புருஷன்ட்ட இன்னொரு பொண்ணு க்ளோஸாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது, அது வேறு விஷயம். இது இந்த பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கௌதம் இருக்காரே, அலுப்பையிலையும் அலுப்பை கேடுகட்ட அல்படா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தனோட வச்சு பேசல, என்ன ஒரு ஆனந்தம். அதை விட ஹைலைட்டே அங்கே கேமரா வச்சுட்டு கட்டின பொண்டாட்டி வந்து டென்ஷன் ஆகிறத வீடியோ எடுத்து பார்த்து அப்படியே ஆனந்தப்படுறாராமா. அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட பெருசாக ஆப் படிக்கிறதுக்கு ஏதோ பணம் நிறையா கொடுக்குறான். என்னடா இது இப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்